உம்ரா என்பது நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு மாற்றத்தை தர வேண்டும். நான் மாஷா அல்லாஹ் உம்ராவுக்கு முன்னாடிங்க வக்து தொழுகையிலாம் கொஞ்சம் கவனம் கம்மி தான். ஆனா மாஷா அல்லாஹ் உம்ராவுக்கு வந்த பின்னாடி போன பின்னாடி நான் என்ன செய்யறேன், வக்து தொழுகையெல்லாம் கரெக்டா ஃபாலோ பண்றேன். கொஞ்சம் நான் கலா வாக்கிடுவேன் சில நேரங்கள்ல. இப்ப கலா வாக்காம ஓரளவுக்கு அந்த நேரத்துல என்ன செஞ்சிடறேன், தொழுதறேன். வீட்டுல வேலை இருந்தாலும் அது இருந்தாலும் சில நேரங்கள்ல கொஞ்சம் வேலையினுடைய டயர்னால அப்படி ஓய்வு எடுக்க போயிடுவோம். ஆனா இப்ப என்னமோ தெரியல, உம்ராக்கு போயிட்டு வந்ததுல இருந்து அந்த வக்து தொழாம எனக்கு தூக்கம் வரமாட்டேங்குது அப்படின்னு என்ன செய்யணும், சொல்லணும் அப்படின்னு நம்முடைய நிலை மாறணும். அன்பானவர்களை, இப்படி மாறினால்தான் நம்முடைய உம்ரா பயனுள்ள உம்ராவாக, நாம் இத்தனை நாட்கள் சிரமப்பட்டதெல்லாம் பிரயோஜனமிக்கதாக மாறும். உம்ராவுக்கு முன்னாடி எப்படியோ அதே மாதிரிதான் இப்படியும் உம்ராவுக்கு பின்னாடியும் அப்படின்னு ஆயிப்போச்சுன்னு சொன்னா அல்லாஹ் பாதுகாக்கணும். அன்பான சகோதரர்களே, அன்பான ஹாஜி ஹாஜாக்களே, நம்முடைய உம்ரா மிகப்பெரிய கேள்விக்குரியமாய். நம்முடைய உம்ரா கபூலாக வேண்டுமா, கேள்விக்குறியாக மாற வேண்டுமா? சொல்லுங்க எல்லாரும் சேர்ந்து. கபூலாகணும் சொன்னா மாஷா அல்லாஹ், உம்ராவுக்கு பின்னாடி நம்ம ஊருக்கு போறோம், நம்ம ஊர்ல போய் இறங்க போறோம், நம்முடைய இடங்களுக்கு போக போறோம், நம்ம பணி செய்யற இடத்துக்கு போக போறோம், நம்ம குடும்பங்கள் வாழக்கூடிய இடத்துக்கு போக போறோம். போனதுக்கு பின்னாடி நம்முடைய நிலைய இபாதத்தினால நம்ம என்ன செய்யணும், அழகுபடுத்தணும். செய்யலாமா இன்ஷா அல்லாஹ்? 5 நேர தொழுகையின்மை கரெக்டா எல்லாரும் ஃபாலோ பண்ணலாமா இன்ஷா அல்லாஹ்? ஜோர் சே பாலோ, சத்தமா சொல்லுங்க இன்ஷா அல்லாஹ். மாஷா அல்லாஹ், அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. இன்ஷா. அதே மாதிரி குர்ஆனை நிறைய பேர் ஓதிருப்பீங்க. குர்ஆன் இன்ஷா அல்லாஹ் குறைஞ்சபட்சம் ஒரு நாளைக்கு ஒரே ஒரு பேஜ் மட்டுமா ஓதலாமா இன்ஷா அல்லாஹ்? ஒரே ஒரு நாள் ஒரு பேஜ் மட்டும் இன்ஷா அல்லாஹ். நிறைய திக்ர் செஞ்சிருப்பீங்க, கலிமாக்கள் சொல்லிருப்பீங்க. மாஷா அல்லாஹ், தினசரி ஏதாவது ஒரு குறிப்பிட்ட நேரத்துல திக்ர மட்டும் கவனத்துல வைக்கலாமா இன்ஷா அல்லாஹ்? அல்லாஹு அக்பர். தினசரி நீங்க எத்தனையோ அலுவல்கள் பணிகள் இருந்தாலும் கூட அல்லாஹ்ட்ட கையேந்திரத மறக்காம இருக்கலாமா இன்ஷா அல்லாஹ்? ஒவ்வொரு நேரத்திலும் அல்லாஹ்ட்ட துஆ செய்யுங்க. துஆவை விட மிகச்சிறந்த மனதுக்கு ஆறுதல் ஒண்ணுமே கிடையாது. மனசுல உள்ளதெல்லாம் அப்படியே இறக்கி வச்சிடலாம் அல்லாஹ்ட்ட. என்ன இருக்கோ எல்லாத்தையும் இறக்கி வச்சிடலாம் அல்லாஹ்ட்ட. எனவே அன்பான ஹாஜிகள் ஹாஜாக்கள், உங்கள் கவனத்திலே நாம் வைக்கக்கூடிய விஷயம், இந்த உம்ராவுக்கு பின்னாடி நம்முடைய நிலையை நாம் சிறப்பானதாக மாற்றிக்கொள்ள வேண்டும். அல்லாஹு தஆலா இந்த பயணத்தை பயன்மிக்கதாக ஆக்குவானாக, இபாதத் மிக்கதாக ஆக்கியதை போன்று இந்த பயணம் முடிவடைந்து நாம் நகரங்களுக்கு ஊருக்கு சென்றதற்கு பின்னாலும் இபாதத்துடன் பின்னி பிணைந்து அல்லாஹ்வின் அச்சத்தோடு வாழுகிற தௌஃபீக்கை தருவானாக. இங்க வந்துட்டு போன இந்த மண்ணை மிதிச்சதனுடைய பரக்கத்தினால அல்லாஹ் இந்த உலகத்தை விட்டு நாம மரணிக்கிற நேரத்துல லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை சொல்லுகிற நசீபை அல்லாஹ் தருவான். ஆமீன். இந்த உலகத்தை விட்டு நாம மறைஞ்சு போட்டாலும் கூட அல்லாஹ் இங்க வந்துட்டு போனதனுடைய பரக்கத்தை கொண்டு மக்களுடைய மனங்களிலே, மக்களுடைய துஆக்களிலே அல்லாஹ் நமக்கு பங்கை தருவானாக. ஆமீன். நாம போயிட்டாலும் நம்மளை பத்தி அல்லாஹ் மக்களை பேச வைக்க வேண்டும், நமக்காண்டி மக்கள் துஆ செய்ய வேண்டும். அப்படி நிலையிலே அல்லாஹ் நம்முடைய வாழ்வையும் மரணத்தையும் வைப்பானாக. ஆமீன். எல்லா விதமான நெருக்கடி நிலைகளை விட்டு அல்லாஹ் நம் எல்லோரையும் காத்து ரட்சிப்பானாக. திடீரென்று ஏற்படக்கூடிய ஆபத்துகள், முசீபத்துகள், விபத்துகள், மரணங்கள் எல்லாவற்றையும் விட்டு அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. பெரும் பெரும் இழப்புகள், சோகங்கள், நஷ்டங்கள் அனைத்தையும் விட்டு அல்லாஹ் காத்து ரட்சிப்பானாக. இதுவரை நம்முடைய வாழ்க்கையிலே நஷ்டப்பட்டிருந்தால், நாம் சிலதை இழந்திருந்தால், அந்த நஷ்டத்திற்கும் இழப்புக்கும் சிறந்த பகரத்தை அல்லாஹ் நமக்கு திருப்பி இரட்டிப்பாக பன்மடங்காக அல்லாஹ் நமக்கு திருப்பி தருவானாக. ஆமீன் 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 யா ரப்பல் ஆலமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இப்ப மாஷா அல்லாஹ் நம்ம ஏர்போர்ட் போறோம். மதீனா ஏர்போர்ட் போன உடனே வண்டியில இருக்கக்கூடிய லக்கேஜ்களை இறக்க வேண்டியது, இறக்கி ஹாஜிகள் கொஞ்சம் கவனிச்சுங்க. அவங்க லக்கேஜ ட்ராலி எடுத்து அவங்க லக்கேஜ அந்த ட்ராலி என்ன செஞ்சுக்கணும், ஏத்திக்கணும். இன்ஷா அல்லாஹ் நீங்க போன பின்னாடி உங்களுக்கு ஜம்சமும் உங்களுடைய பாஸ்போர்ட்டும் இன்ஷா அல்லாஹ் கையில கொடுக்கும். சரியா? ஜம்சமை வாங்கிக்கணும். வாங்கி ஜம்சமை ஒட்டுறதுக்கு ஒரு ஸ்டிக்கர் வச்சிருக்கோம். என்ன செஞ்சிடறோம், ஸ்டிக்கர் ஒட்டி அவங்களுடைய போட்டோக்கள் போட்டு, பேர் போட்டு, பாஸ்போர்ட் நம்பர் போட்டு ஸ்டிக்கர் இருக்குது. அந்த ஸ்டிக்கரை நீங்க என்ன செஞ்சீங்கன்னா உங்களுக்கு தந்த ஜம்சம்ல ஒட்டிக்கணும். ஒட்டிக்கலாமா? ஒட்டிக்கிட்டு நாளைக்கு சென்னையில இறங்கும் பொழுது உங்க போட்டோ வரக்கூடிய ஜம்சம் தான் நீங்க எடுக்கணும். சரியா? அதுக்குதான் தர்றோம். யாருக்கும் குழப்பறக்கூடாது, நான் எடுத்தேன், நீ எடுத்தேன், நான் 2 எடுத்துட்டேன், அப்படிலாம் பிரச்சனை அதெல்லாம் செய்ய மாட்டோம். நம்ம யாரும் அப்படி செய்யக்கூடிய ஆட்கள் கிடையாது. இருந்தாலும் அந்த குழப்பங்கள் வரக்கூடாதுன்றதுக்காக வேண்டிதான் நம்ம என்ன செய்யறோம், அவங்களுடைய போட்டோ போட்டு பேர் போட்டு ஜம்சம் கொடுக்கணும்.
அந்த ஜம்சம் ஸ்டிக்கரை உங்களுக்கு தந்த உடனே அந்த ஜம்சம் ஸ்டிக்கரை என்ன செஞ்சீங்க, ஜம்சம்ல ஒட்டிக்கிங்க. ஒட்டிட்டு உள்ள நம்ம போகும்போது போர்டிங் போகும்போது ஒவ்வொருத்தருக்கும் 2 பீஸ் வச்சிருக்கீங்களா? வச்சிருக்கோம். என்னது பிரியாணி பீஸா கேக்குறீங்களா? 2 பீஸா லக்கேஜ் பீஸ் 2 பீஸ் இருக்குதா? இருக்கு. மாஷாஅல்லாஹ். ஹேண்ட் லக்கேஜ் வச்சிருக்கீங்களா? வச்சிருக்கோம். ஓகே, அதெல்லாம் குறை இல்லாம வச்சிருக்கோம். யாரும் எதுவும் மறக்கலையா? சரி, ஹைர் அல்ஹம்துலில்லாஹ். ஜம்சம் ஒண்ணு தருவோம். ஆக மொத்தத்துல நம்ம லக்கேஜ்ல செக் இன்ல போடுறது 2 நம்ம லக்கேஜ் பீஸ், 1 ஜம்சம். ஹேண்ட் லக்கேஜ்ல விடுறது எங்க தான் வச்சுக்கணும்? ஹேண்ட்ல தான் வச்சுக்கணும். ஜம்சம் உங்களுக்கு ஸ்டிக்கர் தருவாங்க. ஜம்சம் மேலேயும் ஒரு டேக் ஒட்டுவாங்க. உங்க லக்கேஜ்கள்லயும் 2 லக்கேஜ்களை டேக் ஒட்டுவாங்க. ஜம்சம்ல ஒட்டின டேகினுடைய ஒரு பாயிண்ட் நல்ல கவனிங்க, இந்த விஷயத்தை நல்ல கவனிங்க. ஜம்சம்ல ஒட்டக்கூடிய டேக், உங்க 2 லக்கேஜ்ல ஒட்டக்கூடிய டேக், உங்க போர்டிங் கார்டோட திருப்பி அவன் அந்த சின்னதை ஒட்டி வச்சிருக்கானா நீங்க செக் பண்ணணும். டேக் மிஸ் பண்ணாம வச்சுக்கணும். எதுக்கு நான் இதை சொல்றேன்னா, நாளைக்கு ஒரு கால் நம்ம மெட்ராஸ்ல இறங்கும் பொழுது நம்ம லக்கேஜ்கள்ல ஏதாவது ஒண்ணு மிஸ்ன்னு சொன்னா அந்த டேகை வச்சுதான் கம்ப்ளைண்ட் பண்ண முடியும். நீங்க போட்டா பஹ்ரைன்ல இறங்கும் போது அந்த டிக்கெட்டை கிழிச்சு போட்டுறாதீங்க. டேக் ஒட்டும் பொழுது உங்களுக்கு புரியுதா நான் என்ன டேக் சொல்றேன்னு? ஒட்டுவாங்கல்ல, நம்ம போர்டிங் பாஸ் கொடுக்கும்போது பாஸ்போர்ட் கொடுத்த உடனே போர்டிங் பாஸ் தரும் பொழுது என்ன செய்வாங்க, கிழிச்சு ஒட்டுவான் பாருங்க. அதுல ஒன்ன உங்க லக்கேஜ்ல ஒட்டுவான், இன்னொன்னு உங்க பாஸ்போர்ட்டுக்கு பின்னாடியோ அல்லது போர்டிங் கார்டுக்கு பின்னாடியோ ஒட்டி விடுவான். நீங்க 3 லக்கேஜ் போட்டீங்கன்னா 3 டேக் ஒட்டி விடுவான். அந்த 3 டேகும் உங்களுக்குரியது, பத்திரமா வச்சுக்கணும். அதை தொலைச்சிடக்கூடாது, உங்க பேக்லயே வச்சுக்கணும். நாளைக்கு ஒரு கால் மிஸ் ஆயிடுச்சுன்னா லக்கேஜ், அதை வச்சுதான் நம்ம கிளைம் பண்ண முடியும். நம்மளுடைய லக்கேஜை கிளைம் பண்ண முடியும். அதை வச்சுதான் இன்ஷா அல்லாஹ். வரும்போது பாஸ்போர்ட் ஒட்டல, இதுல ஒட்டினாங்க. போர்டிங் பாஸ்ல ஒட்டினாங்க. ஆமாங்க, அது கவனத்தை வச்சுக்கலாமா? இன்ஷா அல்லாஹ். நம்ம முன்னாடி நிப்போம் இன்ஷா அல்லாஹ். உங்க லக்கேஜ்களை போற இடத்துல நம்ம நிப்போம். உங்க எல்லாத்தையும் லக்கேஜை போட்டு முடிச்சுட்டு கடைசியில தான் நம்ம போட்டு வருவோம். அதை பத்தி கவலைப்படாதீங்க இன்ஷா அல்லாஹ். இதை மட்டும் அதே மாதிரி ஒவ்வொருத்தருடைய லக்கேஜ் அவங்கவுங்க போட்டுக்குங்க. யாருடைய சுமையும் யாரும் சுமக்க வேண்டாம், சரியா? அப்போ அவங்க சுமந்து உங்க சுமை மிஸ் ஆயிடக்கூடாது. நான் இவங்களுக்கு எடுத்தேன் அவங்களுக்கு எடுத்தேன் ஏன் லக்கேஜ் போகலங்க அப்படின்னு ஆயிடக்கூடாது. ஃபர்ஸ்ட் உங்க லக்கேஜ் முதல்ல போடுங்க. போட்டு முடிச்சுட்டு எக்ஸஸா யாராவது கொடுத்தாலும் அது கடைசியில போட்டுங்க, ஒன்னும் பிரச்சனை இல்லை இன்ஷா அல்லாஹ். இதை கவனத்துல கொள்ளுங்க. அல்லாஹ் நம்முடைய பயணத்தை இலகுவாக ஆக்குவான், ஆமீன். எந்த சிரமமும் இல்லாம ஆக்குவான், ஆமீன். பரக்கத்தாக ஆக்கி தருவான், ஆமீன். அதே மாதிரி இங்க இறங்கின பின்னாடி இன்ஷா அல்லாஹ் நம்ம கையில உங்களுக்கு நம்ம எல்லாத்துக்கும் சாப்பிடுறதுக்கு மதிய சாப்பாட்டுக்கான ஒரு பார்சல் கையில வந்துருச்சு. அதை நீங்க 12 மணிக்கு சாப்பிட்டாலும் சரிதான், அல்லது பஹ்ரைன்ல போய் இறங்கின பின்னாடி 3 மணிக்கு பஹ்ரைன் போயிடும், அங்க போய் சாப்பிட்டாலும் சரிதான். மதீனால இருந்து பஹ்ரைன் போற வரைய பிளைட்ல வேற ஒரு சாப்பாடு தருவாங்க, அதுல வேற ஒரு சாப்பாடு இருக்குது. அங்க போய் பசிக்கு சாப்பிட்டுக்கலாம்னா அங்க நீங்க என்ன செஞ்சுக்கலாம், சாப்பிட்டுக்கலாம். ஆக மொத்தத்துல கையில உங்களுக்கு ஒரு சின்ன சாப்பாடும் அதே மாதிரி ஒரு தண்ணி பாட்டிலும் தருவோம். அதை நீங்க என்ன செஞ்சுக்கணும், ஹேண்ட் லக்கேஜ்ல வச்சுக்கலாமா? நீங்க லக்கேஜ்ல கையில வச்சுக்கலாம், அந்த கீஸோட கையில வச்சுக்கிட்டாலும் சரிதான், அல்லது நீங்க உங்க ஹேண்ட் லக்கேஜ்ல சேர்த்து வச்சுக்கிட்டாலும் சரிதான் இன்ஷா அல்லாஹ். இதாங்க நம்முடைய இந்த பயணத்தினுடைய விஷயங்கள். முழுசா சொல்லிட்டு நினைக்கிறேன், உங்களுக்கு உள்வாங்கி இருப்பீங்க. புரிஞ்சுங்களா? ஏதாவது சந்தேகம் இருக்கா? இல்ல சார், வேற ஒண்ணும் இல்லையே. அல்லாஹ் நம்முடைய முழுமையான காரியங்களை என்றென்றும் நிறைவாகவும் பரிபூர்ணமாகவும் அவனுடைய அருள் பெற்றதாகவும் ஆக்கி வைப்பானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அல்லாஹு தஆலா நம்மை இந்த இடத்துல ஒன்றிணைத்ததை போன்று புனிதமான நாம எப்பொழுதுமே துஆ செய்யறது, யா அல்லாஹ் எங்களை இங்கே ஒன்று சேர்த்ததை போன்று மக்காவிலும் மதீனாவிலும் ஒன்று சேர்ப்பாயாக. இன்னைக்கு நம்ம கேட்கிறோம், யா அல்லாஹ் எங்களை புனிதமான மக்காவிலும் மதீனாவிலும் ஒன்று சேர்த்ததை போன்று பைத்துல் முகத்தஸ்ல ஒன்று சேர்ப்பாயா. நாளை ஃபிர்தௌஸ் என்ற ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலும் அல்லாஹ்வே எங்களை ஒன்று கூட்டி அருள் புரிவாயா. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். ஃப்ளை நுஜூம் டூர்ஸ் அண்ட் டிராவல்ஸ், ஃப்ளை நுஜூம் உம்ரா அண்ட் டூர்ஸ் உங்களுக்கு இந்த உம்ராவினுடைய சர்வீஸை, இந்த சேவையை செய்திருக்கிறது. உங்களுக்கு இதிலே ஏதாவது சில மன வருத்தங்கள் குறைகள் இருந்தாலும் அல்லாஹ்விற்காக வேண்டி அதை நீங்கள் மனம் பொறுத்துக் கொள்ள வேண்டும் என்று உங்களிடத்திலே பணிவோடு வேண்டுகிறது. என்றென்றும் இந்த நிறுவனம் நன்றாக வளர்வதற்கும் மிகச் சிறப்பாக ஹாஜிகள் அந்த மாதிரி நூற்றுக்கணக்கான ஹாஜிகளை அழைச்சிட்டு அவங்களுக்கு சிறப்பாக வழிகாட்டுவதற்கும் ஹாஜிகளாகிய தாங்கள் எல்லோரும் துஆ செய்ய வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறது. செய்வீங்களா? இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் தஆலா நம்ம எல்லோருக்கும் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.